வணக்கம். ஸ்ரீ குபேரன் டிவி நேயர்களுக்கு லக்ஷ்மி நாராயணன் அன்பு வணக்கங்கள். இப்ப நம்ம பார்க்க போறது பாத்தீங்கன்னா ஆவணி மாத பலன்கள். ஆவணி மாத பலன்களில் முக்கியமாக என்னென்ன விசேஷங்கள் இருக்குன்னு ஃபஸ்ட்டு பார்ப்போம். இந்த மாதத்தில் பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் 18 அமாவாசை அன்னைக்கு பார்த்தீங்கன்னா மூதாயிரை நினைச்சு ஒரு படையல் போடுறது, ஒரு மூதாயிரை நினைச்சு ஒரு குலதெய்வத்தை நினைச்சும் ஒரு பிரார்த்தனை வைப்பது ரொம்ப ரொம்ப சிறப்பு. மற்றபடி ஆகஸ்ட் 22 விநாயகர் சதுர்த்தி. ஸோ விநாயகர் சதுர்த்தி பார்த்தீங்கன்னா இந்த வாட்டி கடல்லலாம் இந்த பிளாஸ்டர் ஆஃப் பாரிஸ் கரைக்கிறது, இந்த களிமண் கரைக்கிறதெல்லாம் கவர்மெண்ட் அலோவ் பண்ணலை. அதனால் முக்கியமாக வீட்டில் இருக்கிற விநாயகரே பூஜை பண்ணுறது ரொம்ப நல்லதுங்க. ஏன்னா அது குயவர்களுடைய வருமானம் பாதிக்கப்படும். இருந்தாலும் முடிஞ்ச அளவு நீங்கள் பாருங்கள், இல்லைன்னா ஒரு சின்ன ஒரு பொம்மை வாங்கி பண்ணலாம். பட் இருந்தாலும் கவர்மெண்ட் அலோவ் பண்ணலங்கிறனால பிளாஸ்டர் ஆஃப் பாரிஸ் பெரிய பெரிய விநாயகரை வைப்பது தப்பு. ஸோ அது பார்த்துக்கோங்க. மற்றபடி வீட்டில் சின்னதாக விநாயகர் இது பண்ணுங்கள். எல்லோருக்குமே ஒரு பிரசாதங்கள் கொடுத்து சந்தோஷமாக இருக்கணும்னு சொல்லி வேண்டிக்கிறோம். மற்றபடி ஆகஸ்ட் 24 பார்த்தீங்கன்னா சஷ்டி அன்னைக்கு குழந்தை வரம் வேண்டி குழந்தை இல்லாதவர்கள் முருகரை பிரார்த்தனை செய்ய உகந்த நாள். அன்னைக்கு ஒரு விரதம் இருந்து முருகரை போய் தரிசனம் பண்ணி அன்னைக்கு ஒரு சஷ்டி விரதம் இருக்குது, ரொம்ப ரொம்ப நல்லது. கோயில்கள் இல்லைன்னா வீட்டில் இருந்து கூட இந்த விரதத்தை பண்ணலாம். மற்றபடி ஆகஸ்ட் 26 பார்த்தீங்கன்னா அஷ்டமி. அன்னைக்கு பார்த்தீங்கன்னா 12 மணிலேருந்து 1:30 மணி வரை ராகு காலம் இருக்குது. அந்த டைமில் பார்த்தீங்கன்னா காலபைரவரை வணங்குவது ரொம்ப ரொம்ப சிறப்புங்க. அந்த டைமில் காலபைரவரை மனதார வணங்கும் போது பார்த்தீங்கன்னா பகைவர்களை தகத்தெறியும் ஒரு தன்மை காலபைரவருக்கு உண்டு. அதனால் அந்த டைமில் அந்த மாதிரி ஒரு விஷயம் பண்ணும்போது அற்புதமான பலன்கள் கிடைக்குங்க. மற்றபடி ஆகஸ்ட் 29 ஏகாதேசி உங்களோட உடல் மனம் மற்றும் எல்லாத்துக்குமே ரொம்ப நல்லதுங்க. ஒரு இறைவனை நினைச்சுக்கிட்டு ஒரு பசியோடு ஒரு விரதம் இருக்கும்போது அதோடைய எல்லைகள் பார்த்தீங்கன்னா உடம்புல இருக்க எல்லா கெட்ட இதெல்லாம் விலகி மனமும் சுத்தமாகி அற்புதமான பலன்களை கொடுப்பது. ஸோ கண்டிப்பாக எல்லோருமே இது பண்ணணும். மற்றபடி ஆகஸ்ட் 30 அன்றைக்கி பார்த்தீங்கன்னா பிரதோஷ வழிபாடு கோயில்கள் இல்லைன்னா வீட்டில் ஒரு அந்த 4:30 6 மணிக்குள்ளே ஒரு விளக்கேற்றி வச்சு ஓம் நமச்சிவாயன்னு சொல்லிட்டு பிரார்த்தனை பண்ணும்போது அற்புதமான பலன்கள் கண்டிப்பாக இருக்குங்க. செப்டம்பர் 1 அன்னைக்கு பௌர்ணமி அன்னைக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல பலன்கள் இருக்கும். குலதெய்வ வழிபாடு ரொம்ப ரொம்ப சிறப்பு. அது மட்டும் இல்லை அம்மன் வழிபாடு ரொம்ப சிறப்புங்க. கோயில்கள் இல்லாதவர்கள் வீட்டிலே விளக்கேற்றி வச்சுட்டு மனதார அந்த ஒரு பிரார்த்தனை வைக்கும்போது அற்புதமான பலன்கள் கண்டிப்பாக இருக்குங்க. மற்றபடி செப்டம்பர் 5 அன்னைக்கு சங்கடகர சதுர்த்தி. கடன் பிரச்சனை உள்ளவர்கள், வழக்குகள் உள்ளவர்கள்லாம் கண்டிப்பாக அன்னைக்கு விநாயகரை வணங்குவது ரொம்ப ரொம்ப சிறப்பு. விநாயகர் கோயில் எல்லாத்தையும் திறந்துருக்கு, அதெல்லாம் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. அன்னைக்கு ஏதாச்சும் ஒரு அருகம்புல் போட்டு விநாயகரை வணங்குவது, இல்லைன்னா யாருக்காச்சும் கஷ்டப்படுறவங்களுக்கு ஒரு தானம் பண்ணிவிட்டு அதுக்கு விநாயகரை வணங்குவது உங்களுக்கு நல்ல பலன்களை கொடுக்கும். உங்களது வழக்குகள் இருந்தும் கடன்கள் இருந்தும் கண்டிப்பாக நீங்கள் வெளியில் வர முடியும். மற்றபடி பார்த்தீங்கன்னா செப்டம்பர் 8 அன்னைக்கு சஷ்டி அன்னைக்கு முருகர் வழிபாடு ரொம்ப ரொம்ப சிறப்புங்க. நான் சொன்ன மாதிரி பார்த்தீங்கன்னா குழந்தை வரம் வேண்டி இருக்கவங்க முருகரை நினைச்சு அன்னைக்கு சஷ்டி அன்னைக்கு விரதம் இருந்து முருகரை வழிபடுவதனால் சிறப்பான பலன்கள் கண்டிப்பாக இருக்குங்க. செப்டம்பர் 10 அன்னைக்கு அஷ்டமி அன்னைக்கு காலபைரவர் வழிபாடு ரொம்ப ரொம்ப சிறப்புங்க. மற்றபடி பார்த்தீங்கன்னா செப்டம்பர் 13 அன்னைக்கு ஏகாதேசி நான் சொன்ன மாதிரி உடலும் உள்ளமும் ஒரு சிறப்பான ஒரு விரதம் நல்லது. அன்னைக்கு பெருமாளை நினைச்சுக்கிட்டு விரதம் இருப்பதனால் சிறப்பான பலன்கள் கண்டிப்பாக இருக்குங்க. செப்டம்பர் 15 பிரதோஷம்ங்க. ஸோ இந்த பிரதோஷ காலகட்டத்தில் வீட்டிலேயே விளக்கேற்றி கோயில் திறந்தனா கோயிலுக்கு போக முடியாதவர்கள் ஒரு வீட்டிலேயே விளக்கு வச்சு 4:30 6 மணி ஓம் நமச்சிவாயன்னு பிரார்த்தனை சிறப்பான பலன்கள் கிடைக்குங்க. ஸோ இந்த மாதத்துடைய சிறப்பான நாட்களுக்கான பலன்கள். அடுத்து நம்ம ராசி பலனை பார்ப்போம். ஆவணி மாத பலன்கள் சிம்ம ராசி. ஸோ ஆவணி மாதத்தில் பார்த்தீங்கன்னா சிம்ம ராசிக்கு சூரியன் அவருடைய சுயசாரத்திலே போகிறாருங்க. ஆவணி முதல் அந்த ஒரு 10 நாட்கள், அதாவது இந்த 14 பிறகு அந்த ஒரு 26 வரை சின்ன டென்ஷன் இருக்கும். மென்டலில் கொஞ்சம் ஸ்ட்ரெஸ் ஜாஸ்தி இருக்கும். காரணம் என்ன, சூரியன் அவருடைய கேதுவுடைய சாரத்தில் போகும்போது கொஞ்சம் சின்ன டென்ஷன் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. அதனால் கொஞ்சம் அந்த ஒரு 10 நாள் மட்டும் கொஞ்சம் உஷாராக இருக்குங்க. மற்றபடி வேறு ஒன்றும் இல்லைங்க. எல்லாமே இப்போ ஒரு பெரிய முயற்சிகள், என்றைக்குமே ஒரு பெரிய முயற்சிகள் பெரிய முன்னேற்றத்துக்கான விஷயத்தில் போகும்போது நமக்கு தலைவலிக்கும், கொஞ்சம் டென்ஷன்ஸ்லாம் ஏற்படுறது இயற்கைங்க. ஏன்னா நம்ம நினச்ச மாதிரி விஷயங்கள் நடக்காத போது கண்டிப்பாக நமக்கு அந்த கோபங்கள் சின்ன டென்ஷன்கள்லாம் ஏற்படுவதற்கான வாய்ப்பு நிறைய இருக்குது. மற்றபடி பார்த்திங்கன்னா உங்களுக்கு சுக்கிரன் பார்த்திங்கன்னா 1 வரை பார்த்திங்கன்னா 11 இருக்கார். அதனால் நல்ல மாற்றங்கள், நல்ல வெற்றிகள், நல்ல பணம் வருவதற்கான வாய்ப்பெல்லாம் இருக்குது. அதுக்கப்புறம் 1 மேலே 12 சுக்கிரன் வரும்போது உங்களோட பாதகாதிபதி 12 வரும்போது பார்த்திங்கன்னா சின்ன விஷயங்களில் கொஞ்சம் செலவுகள் ஆகும். அவ்வளோதான், வேறு ஒன்றும் இல்லை. பெண்கள் சார்ந்த விஷயங்களும் கொஞ்சம் செலவுகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குங்க. மற்றபடி சூரியன்
பார்த்திங்கன்னா புதனும் வந்து 1ஆம் தேதி வரை வந்து புதன் வந்து உங்களுடைய ராசியிலே இருக்கும்போது நிறைய நுண்ணியமான விஷயங்களால் வந்து பணம் சம்பாதிக்கணும், நல்லா எப்படி வெற்றியில் உருவாக்குறதுங்கிற மாதிரி விஷயங்களில் வந்து ஈடுபடுவீங்க. 1ஆம் தேதிக்கு மேலே 2ஆம் தேதியில் வந்து பார்த்திங்கன்னா புதன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 2ஆம் இடத்துல வந்து மூலத்திரிகோண இடத்துல போகும்போது நல்ல பணம் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. குடும்பத்தில் வந்து பணம் ஃப்ளோ நல்ல இதை தேங்கி இருந்த பணம் வராதுன்னு நினச்சி இந்த பணம்லாம் வருவதற்கான வாய்ப்புகள் ரொம்ப சிறப்பாக இருக்குது. மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா 3ஆம் அதிபதி வந்து 11 இருக்கும்போது புதிய புதிய முயற்சிகள் நல்ல பணம் கிடைக்கும். ஸோ 1ஆம் தேதிக்கு மேலே வந்து 12 இருக்கும்போது சின்ன சின்ன விரயங்கள் பண்ணுவீங்க. உங்களோட தொழில் சார்ந்த விஷயத்துக்காகவும் கொஞ்சம் வீடு சம்மந்தமான விஷயத்துக்காகவும் கொஞ்சம் செலவுகள் பண்ணுவதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குங்க. மற்றபடி வந்து தாய் சார்ந்த விஷயங்கள், ஸோ தாய் சார்ந்த விஷயங்கள்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப சிறப்பாக இருக்கும். என்னென்னா பாதகஸ்தானத்தில் இருக்குது, அதனால் வந்து சொத்துக்கள் இந்த மாதிரி விஷயங்களில் வந்து ஈடுபடும் போது கொஞ்சம் அக்ரிமெண்ட்டு டாக்குமெண்ட்லாம் வந்து 1க்கு 4 வாட்டி வந்து பார்த்துக்கிறது நல்லது. உங்களுக்கும் உங்கள் அம்மாவுக்கும் வந்து சின்ன இடர்பாடு சின்ன டென்ஷன்ஸ் வரும். பட் இருந்தாலும் வந்து நல்ல முன்னேற்றம் தான். அம்மாவுடைய கை கண்டிப்பாக ஓங்கி இருக்கும். ஏன்னா வந்து அங்கே வந்து செவ்வாய் வந்து நல்ல ஸ்ட்ராங்காக உட்காந்துருக்கனால வந்து உங்களுக்கு அந்த நல்ல முன்னேற்றங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு ரொம்ப சிறப்பாக இருக்குது. பட் இருந்தாலும் கொஞ்சம் உஷாராக இருக்கணும். பாதகஸ்தானங்கிறது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு லாபங்கள் 1000 ரூபா வருதுன்னா ஒரு 700 ரூபா வருங்க. ஸோ அந்த மாதிரி விஷயங்கள் தான், மற்றபடி வேறு ஒன்றும் பெரிய ப்ராப்ளம் இல்லைங்க. மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா 5ல் வந்து பார்த்திங்கன்னா குரு கேது இருக்குது. கேது வந்து செப்டம்பர் 20ஆம் தேதியிலேருந்து மாறிடுறாரு. ஸோ அதுக்கப்புறம் நல்ல மாற்றங்கள் கிடைக்கும். அதுவரை வந்து பார்த்திங்கன்னா சின்ன விஷயங்கள் வந்து குழந்தைகள் கொஞ்சம் பிடிவாதம் பிடிப்பாங்க. மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து குரு சுக்கிரன் பார்வை இருக்கும்போது பார்த்திங்கன்னா ரொம்ப நல்ல பலன்கள் நல்ல விஷயங்களாக இருக்கும். குழந்தைகள் நல்ல வெற்றிகள் நல்ல சந்தோஷங்கள்லாம் கிடைக்குங்க. அதுக்கப்புறம் சுக்கிரன் வந்து 1ஆம் தேதி மாறினதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சின்ன பசங்க வந்து பழைய மாதிரி கொஞ்சம் சோம்பேறித்தனமாக இருப்பாங்க. கொஞ்சம் தட்டி போய் தான் ஆகணும்னு சொல்லி கொஞ்சம் கம்பல்ஷன் பண்ணுங்கள், எல்லாம் சிறப்பாக இருக்கும். மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா உங்களை தொழிலாளர் சம்மந்தமான விஷயங்கள்லாம் வந்து ரொம்ப சிறப்பாக இருக்கும். கொஞ்சம் வந்து சனி வக்கரமாக இருக்கிறனால வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் சோம்பேறித்தனம் அதிகமாக இருக்கும். என்னடா அது வேலை பார்க்குறாங்க. பட் ஆனால் என்னென்னா 1ஆம் தேதிக்கு மேலே சுக்கிரன் வந்து அங்கே 12 வந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தொழில் சம்மந்தமான தொழிலாளர்கள் வந்து நல்ல வருமானம் வர ஆரம்பிக்கும். மறைமுக வருமானங்கள், மற்றபடி வந்து ஓட்டி இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து சிறப்பாக கிடைப்பதற்கான வாய்ப்பெல்லாம் இருக்குங்க. ஸோ மற்றபடி மனைவி சார்ந்த விஷயங்கள் வந்து பார்த்திங்கன்னா 7ஆம் அதிபதி 6ல் இருக்கிறனால சின்ன கருத்து வேறுபாடு இருக்கும். சனி வக்கரமாக இருக்கிறனால வந்து கொஞ்சம் மனைவி வந்து சின்ன விஷயங்களை பிடிவாதம் பிடிப்பாங்க. கொஞ்சம் வந்து க்ளீன்னஸ் இல்லாமல் இருக்காங்கன்னு சொல்லிட்டு வருத்தப்படுவீங்க. ஏன்னா இப்படிலாம் குளிக்காமலாம் இருக்கா அப்படிங்கிற மாதிரிலாம் இருக்கும். கொஞ்சம் சின்ன சோம்பேறித்தனம், வேற ஒன்றும் இல்லை, சின்ன சோம்பேறித்தனம் இருக்கும். இது கணவன் மனைவி 2 பேருக்குமே ஆண்ணா பெண் பெண்ணா ஆணுன்னு நீங்கள் மாற்றிக்கணும். என்னங்க அதே நீங்கள் ஆண்னு சொல்கிறீங்கன்னு அப்படிலாம் கிடையாதுங்க. ஆண்ணா பெண் பெண்ணா ஆணுன்னு நீங்கள் மாற்றிக்கணும். மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 8ஆம் அதிபதி வந்து பார்த்திங்கன்னா 5ல் இருக்கும்போது குழந்தைகள் வந்து சின்ன விஷயத்துக்கு பிடிவாதம் பிடிப்பாங்க, அவ்வளோதான். ஸோ அது வந்து கரெக்டான பிடிவாதமானது வந்து கொஞ்சம் ஜாக்கிரதையாக பார்த்து பண்ணிக்கிறது ரொம்ப நல்லது. மற்றபடி தந்தை சார்ந்த விஷயங்கள், சொத்து சம்பந்தமான விஷயங்கள் நல்ல ஒரு முடிவுக்கு வரும். கோர்ட்டு கேஸ்லாம் இருக்கிறவங்களுக்குலாம் கூட பார்த்திங்கன்னா ஒரு 18-19 தேதிக்கு மேலே வந்து நல்ல முன்னேற்றம் இருக்கும். ஸோ ஏதாவது அவுட் ஆஃப் கோர்ட் போய்ட்டு நம்ம வந்து கிளியர் பண்ணிக்கலாமாங்கிற விஷயங்கள்லாம் யோசிப்பீங்க. ஏன்னா வந்து குரு செவ்வாய் பார்வை இருக்குங்க. ஸோ அதனால வந்து பார்த்திங்கன்னா கேதுவும் விளைகிறனால வந்து அந்த சொத்துக்களில் இருக்க வில்லங்கங்கள் விலகுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. முயற்சித்து பாருங்கள், நல்ல முன்னேற்றம் ஏற்படுவதற்கான வாய்ப்பெல்லாம் ரொம்ப சிறப்பாக இருக்குங்க. மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா தொழில் பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருக்கவங்க இவங்களுக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நல்ல மாற்றங்கள் நல்ல வெற்றிகள்லாம் 1ஆம் தேதி வரை இருக்கும். அதுக்கப்புறம் தொழில் சார்ந்த விஷயங்கள் வந்து ஒரு ரீஇன்வெஸ்ட்மெண்ட்டு, கொஞ்சம் கடன் வாங்கி ரீஇன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி கொஞ்சம் பெருசு பண்ணுறதுக்கான வாய்ப்பெல்லாம் நல்லாவே இருக்குங்க. ஸோ இந்த மாதம் வந்து சிறப்பான மாதம் தாங்க. நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் ஈஸ்வரன். காலையில் எழுந்து ஒரு முகம் கழுவி ப்ரஷ் பண்ணிவிட்டு ஒரு அமைதியான ஒரு இடத்துல இருந்து ஓம் நமச்சிவாயன்னு சொல்லும்போது அற்புதமான பலன்கள் கண்டிப்பாக கிடைக்கும்னு சொல்லிட்டு உங்களிடம் விடைபெறுவது உங்கள் லக்ஷ்மி நாராயணன். ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.